கிணத்துக்கு போட்டுட்டு கிணறு ஃபுல்லாயிடும். காலையில் 6 மணிக்கு வருவேன். 6 மணிக்கு வரும்போது 2 மணிக்கு வந்து அந்த பேரில் தொட்டியில் மருந்துகள் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. பனைமரம் எல்லாம் எத்தனை நிற்குது? பனைமரம் ஒரு 50 மரம் வரும். அந்த லைனில் சுற்றி வருது. அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஓலை பழுத்ததுக்கு பிறகு இழுத்து போடுவேன். சரி சரி. கெட்டு போவோம். இந்த லைனில் போயிடுது. எப்படி என்ன இருக்குல்ல அங்கே லாஸ்ட்டு அந்த கேட்டு அதான் மெயின் ரோட்டில். ஆமாம் அந்த ரோடு பக்கத்து ஊருக்கு போவோம். பைபாஸ் மதுரை போய் போயிடலாம். சரி சரி. மதுரை போய் போயிடலாம். தூத்துக்குடி போய் மதுரை போயிருக்கேன். நீங்கள் இந்த லைனில் புது பஸ் ஸ்டாண்டு போயெல்லாம் மாதிரி பண்ணோம். ஆமாம். ஐடி நீங்கள் தூத்துக்குடி போய் தூத்துக்குடி தான் அப்படி இந்த லைனுக்கு தான். நாட்டு மாடு ஒரு லோடு எவ்வளோ கொடுப்பீங்க? நான் வேன் கணக்குக்கு 8000 9000 அப்படியா? 7000 அந்த மாதிரி கணக்குக்கு மதிச்சு விட்டுருவோம். கொண்ட கொட்டை இருக்கு பாருங்க. உள்ள முளைக்காத உள்ள வச்சுடுவோம். தண்ணி இந்த மட்டத்துக்கு வந்துடும். இந்த மட்டத்துக்கு வந்துடும். இதுக்கு இதே மாதிரி பண்ண கொட்டை அதில் ஒன்று அங்கேருந்து வந்துடும். நான் அதில் ஒரு மாற்றத்துக்கு போட்டோம்னா என்னம்னா நம்மளுக்கு அதில் உள்ளது பிடிப்படும். ஆமாம். நம்ம யார்கிட்டையும் உங்களை மாதிரி ஆள்கிட்ட கூட நான் விசாரிக்க விட மாட்டேன். நம்ம வேங்குதாப்பில் இருக்கணும் விசாரிக்கணும். ரைட்டு எல்லாம் நம்ம வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். வேலி தான். ஒரு ரோடு கூட கருங்குளத்து ரோடு கூட தூத்துக்குடி ரோடு பைபாஸ் ரோடு ஒரு ரோடு உள்ளே வருது. சிறுவண்டத்துக்குள்ளே கட்டாவி. இது முடிஞ்சு போச்சு. அந்த ஊர் தான் துளக்குனா தூந்துருது. சரி நம்மளுக்கு 2 பொருள் தண்ணி இருக்குல்ல அப்படின்ட்டு விட்டுட்டோம். இது வடக்கு தட்டம் அருண் பாட்டி நடிகர் இருக்கார்ல. ஆமாம். அவர் வச்சிருக்காரா? அவர் மச்சின இடம் அது. அண்ணனா மச்சினா வரும். அவங்கெல்லாம் வேலூர்காரங்கள்ல. அவங்க